சேர்ந்த வணக்கம். வணக்கம் போட்டீங்கன்னா அது வித்தியாசமான வணக்கம். ஆனா வணக்கம் போடுறது எங்க இருந்து தெரியுமா வணக்கம் போடணும்? இதய பூர்வமான வணக்கம் சொல்லி இடது கை பக்கம் கையை வச்சு அந்த இதயத்தை பக்கத்துல வச்சு வணக்கம் அப்படின்னாக்கா வணக்கம். எனக்கு தமிழ் படி ஒரு சந்தேகம் இல்லை. என்ன கேளுங்க. சிலருக்கு வலது பக்கத்துல இருதயம் இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்க எப்படின்னு போடுறது? அந்த பக்கம் வணக்கம் போட வேண்டியது. அவங்களுக்கு எந்த பக்கம் இருக்கோ அப்படி போட்டு வணக்கம் போடுறது இதய பூர்வமான வணக்கம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? உங்க இருதயமே ஆலயமாக இருக்கிறது, உங்க இருதயம் வீடாக இருக்கிறது சொல்றாரு. அப்படிங்கும் போது நம்ம என்ன வணக்கம் எங்க போடணும்? சரி இங்க வச்சுதான் வணக்கம் போடணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வணக்கம் போடுங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு நான் கையை வச்சுட்டோம். இன்னும் சில பேர் வணக்கம் அப்படின்னு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து வித்தியாசமானது. ஆனா வணக்கம்ன்றது போடணும்னா போட்டா உண்மையில இப்படி போடுங்க. சரி, ஏன்னா நீங்க வணக்கம் போட பக்கத்துல இருக்கிற வணக்கம் நான் பயந்துடக்கூடாது. இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருவன் தான் பேச தவிர மற்றபடி நான் பயந்த சுவாமம் உள்ளவன். ஆனா யாரும் அடிக்க மாட்டேன். மேல வந்து தான் போகலாம். அது வேற, அது ஒரு இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நான் என்ன போட சப்தத்து என்னன்னா, இன்று நாம் கொடுக்கிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல வர நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு சொல்ல போறோம். காணாம போன ஆட்டை பற்றி சொல்லவா, இல்ல காணாம போன வெள்ளி காசை நானே சொல்லவா? காணாம போன ஆட்டை பற்றி சொல்லவா, இல்ல காணாம போன வெள்ளி காசை நானே சொல்லவா? ரெண்டுமே இல்லை. அப்ப என்னடா சொல்லுங்க? ரெண்டுமே இல்லை. அப்ப என்னடா சொல்லுங்க? சொல்லுறேன் சொல்லுறேன். அண்ணே, காணாம போன ஆட்டை பார்த்து பாடுனீங்க, காணாம போன வெள்ளிக்காசை பார்த்து பாடுனீங்க. இன்னொன்னு இருக்கு, அதுதான் காணாம போன மகன். அந்த காணாம போன மகனை பத்தி தான் அப்ப சொல்ல போறேன். அண்ணே, நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. சந்தேகம்? காணாம போன ஆடுன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு உயிர் இருக்குது, ஆனா ஆன்மா இல்ல. ஆமா. இந்த காணாம போன வெள்ளிக்காசுன்னு சொன்னீங்கல, ஆமா, உயிரும் இல்ல ஆத்மாவும் இல்ல. இது ரெண்டும் காணாம போச்சுன்னா ஏத்துக்கலாம். ஆமா. இந்த மூணாவது ஒரு வயல சொன்னீங்கல, ஆமா, காணாம போன மகன் உயிரும் இருக்கு, ஆத்மா இருக்கு. இதே காணாம போனான்னு சொன்னா எப்படின்னு நம்புறேன்? அதை நல்லா சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்க அண்ணாச்சி. நானும் கேட்கிறேன் அண்ணாச்சி. சொல்லுங்க சொல்லுங்க அண்ணாச்சி. நானும் கேட்கிறேன் அண்ணாச்சி. உண்மையை சொல்லுங்க அண்ணாச்சி. அதை கண்மையா கேட்கிறேன் அண்ணாச்சி. சொல்லுங்க சொல்லுங்க அண்ணாச்சி. நானும் கேட்கிறேன் அண்ணாச்சி. புல் பூண்டுக்கு ஓரறிவு, மரம் செடி கொடிகளுக்கு ஈரறிவு, புழு பூச்சிகளுக்கு மூவறிவு, வண்டுகள் பறக்கும் பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகங்களுக்கு 5 அறிவு, ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. இதை சரியா பயன்படுத்தாதனாலதான், பயன்படுத்தாததை பத்தி தான் நான் சொல்ல போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணே, ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைவன் பேரு குணவாளன். நம்ம தலை பேரு குணவடியா தானே இருக்கணும். ஆறறிவை யூஸ் பண்றாங்களா? நீங்க சொன்ன மாதிரிதான். குடும்பத்தின் தலைவன் பேரு குணவாளன், குடும்ப தலைவர் பேரு குணவதி. இவங்க பாருங்க, இந்த 2 பேருக்கும் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் பாருங்க. அருமையான குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். அந்த மூத்தவன் பேரு சாம், இளையவன் பேரு சாம்னு பேர் வைக்கிறாங்க. மூத்தவன் பேரு காம வச்சா காமனா அந்த காமாவே இருக்கான். அவன் வச்ச பேருக்கு பொருத்தமானவன். இளையவன் சாம் இருக்காங்க, ரொம்ப துடிப்பானவன். அதனால கடை எந்த வேலைனாலும் செய்வான். பாருங்க, சின்ன வேலையில செய்யக்கூடிய பையன் இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது துடிப்பானவன். அப்படியா? ஆமா. மூத்தவன் காமன், இளையவன் சாமன். பாருங்க, மூத்தவனை சாப்பாடு கொடுக்கணும்னா, சோறு கொடுக்கணும்னா அந்த நிலாவை காட்டி கட்டி கட்டி சோறு கொடுப்பாங்க. அன்பாட்டில் கொடுத்தவங்க சாப்பிட்டுருவேன். இளையவனுக்கு நிலாவை காமிச்சு இந்த மகனே சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பிட்றேன். அதே மாதிரி தூங்க வைக்கிறவனாலும் பெரிய சிரமம். மூத்தவனை படுக்க வச்சா அவனாவே தோறாடிட்டு அவனை தூங்கிடுறான். ஓஹோ, இளையவன் இருக்கான் பாருங்க, அவனை என்ன செய்யணும்னா அவனாவே பாடு படிக்க தூங்க வைக்கிறேன். இன்னைக்கு இருக்க காலத்துல எப்படி, அந்த காலத்துல எங்க அம்மா என்னை தூங்க வைக்கிறது எப்படி இருப்பாங்க? கண்ணே கண்மணியே, என் கானகத்து விண்மணியே, பொண்ணே பசு பொண்ணே, என் கண்ணே யார் அடிச்சா நீ அழுத அப்படின்னு எங்க அம்மா என்னைய போராடினாங்க. ஆமா, இந்த
அந்த காலத்துல போராடுறது என்ன? இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள்ல சில பேர் போராடுறாங்க. எப்படி போராடுறாங்க? ஏது கருவிராகி ஏழை மாது நான் என்ன செய்வேன்? ஏது கழுவிராகி ஏழை மாது நான் என்ன செய்வேன்? பாடை அடிக்கிறோ பாடி தவிக்கிறாயோ? ஏது கழுவிராகி அப்படி போராடி பாட்டு. ஆனா இன்னும் நம்மளால இப்ப எப்படி தூங்க வைக்கிறாரு? இன்னும் கேட்க முடியாது. பாட்டு பாடி தூங்க வைக்க முடியல. ஒண்ணு டிவியை போடுறாங்க, இல்ல டெக்க போடுறாங்க. என்ன உங்களுக்கு சொல்லிட்டு கடைசி என்ன செய்யறாங்க தெரியுமா? இவங்க பாட்டு பாடி தூங்க வைக்காம இவங்க பாடுறதுல இங்க அவன் என்ன பாக்குறேன் பார்த்துட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்க ரேரேன்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் சரி தாயும் தாப்பனும் சரி இவங்க தூங்க ஆரம்பிச்சாங்க. எனக்கே தூக்கம் வந்துருச்சுங்க நீங்க பாடுறத கேட்ட உடனே. பாடுறத கேட்டு தூங்கக்கூடாது, தூங்குறது நல்லதில்லை. தூங்கினாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க புரட்ட விடக்கூடாது. அது ரைட்டு தான், அது ரைட்டு தான். ஏன்னு கேட்டா சாதாரண புரட்ட விட்டா 2 பேரும் தூங்கிடுவாங்க. சாதாரண புரட்டன்றது எப்படி? இது சாதாரண புரட்டை. சராசரி மனிதன் நம்ம சிந்து மாதிரி ஆக புரட்டை. அதே நேரத்தில் கேரளா புரட்டை மாதிரி இருக்கு. இதுல அந்த அப்பயும் கேரளா புரட்டை வரேன். ஆமா, கேரளா புரட்டை எப்படி தெரியுமா? கேரளா புரட்டைனா சரி யாரையும் கூப்பிடுற போது கேரளா கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா இப்படிதான் கூப்பிடுவாங்க. இதே மாதிரி புரட்டையிலே கூப்பிடுவாங்க சில பேர். எப்படி கூப்பிட்டு படக்க வச்சு அவங்க பாட்டில் போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தண்டு வெட்டி கொரட்டை இருக்கு. தண்டு வெட்டி கொரட்டை அது கொடுக்க வாங்க கொரட்டை. இன்னைக்கு நம்ம ஆளு நிறைய பேர் தூக்குறவங்க இருக்காங்க. வா படு தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சுருவாங்க. அப்படி சில பேர் தூங்குறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் தூங்குறவங்க வித்தியாசமான கொரட்டை இருக்கு. அப்படின்னு சொல்லி மொத்தமாக செய்யறது. இந்த மாதிரி கொரட்டை விட்டு பெற்றோர்கள் செஞ்சுறாங்க. பிள்ளைகளை தூங்க வைக்கிறவங்க இவங்க தூங்கி பிள்ளைகளை லைன் ஆகி ஒரு மாதிரி ஆகி போகுது. அந்த பிள்ளைகள் குழந்தைகள் கஷ்டப்படுதுங்க. அப்படி அவங்க அதுல முக்கால் முடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உள்ள சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்படி மொத்தம் இல்ல, தொட்டில பிடிச்ச உடனே சரி தூங்குறாங்க. அப்படியே அப்பன மாதிரியே குரங்கு வந்துருக்கு. முடிக்கப்ப அப்படியே அவங்க நம்ம மாமியார் மாதிரியே முடிக்கிட்டு தூக்க பிள்ளைகளை சனியனை தூங்கு சனியனை அப்படி தூங்க வைக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படி தூங்க வச்சாங்க தெரியுமா? அந்த 2 பேர் குழந்தைகளை அந்த சின்னவன் சாம எப்படி தூங்க வைக்கிறாங்க? அன்பிலே பிறந்தவனே நீங்கள் ஆனந்த ரூப அதிசய ராஜா. அன்பிலே பிறந்தவனே ஓடை புரிந்தவனே எங்கள் தேவனம் கிடைத்த கற்பனை ஓடை புரிந்தவனே. இப்படி அருமையாக தூங்க வைக்கிறவங்க அப்படி அருமையாக தூங்க வச்சவங்க பிள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் 4 மணிக்கு பொழுது மண்டமாக வளர்ந்தது. வளர்ந்த குழந்தைகள் வாலிபமானார்கள். வாலிபமான குழந்தை பெரிய பையனாக மூத்தவன் அப்பாவுக்கு உதவியா வேலை செய்யறான். விவசாயம் பார்க்கிறான், விவசாயத்துக்கு போறான், வைக்கிறான், விடுறான். இளையவன் என்னவோ என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான். அவன் வாழ்க்கையே பாவத்துக்கு செலுத்தி பாவத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிடறான். பாவத்திலே கடந்து அந்த மாயை வீழ்கிறான். பாவத்தை என்ன செய்யறான்? பிறப்பிக்கிறான். சொல்லுதா யாக்கோப்பு 1 அதிகாரம் 14-15 வசனம் என்னன்னு சொல்லுது? அவனவன் தன் சுயேட்சினாலே எடுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆக மரணத்தை தான் பிறப்பிக்கும். இவன் பாவத்தை பிறப்பிக்க ஆரம்பிச்சுட்டான். பாவத்தை பெற்றான், மாயையில் வீழ்ந்தான். என்னதானே செஞ்சான்? அப்படி குடித்தான் மதுவை, குடித்தான் மதுவை, நல்ல புத்தி மயங்கியே குடித்தான் மதுவை. நண்பர்களுகளை கூறி பல சுலகங்களையும் நாடி அப்படிப்பட்ட நேரத்துலதான்
அந்த ஊரு பெரியவர் ஒருத்தர் அவனை பார்க்கிறாரு. பார்த்த உடனே, தம்பி இப்படி செய்யறது நியாயமா? ஆமா, சரியான கேள்விதானே. இப்படி செய்யறது நியாயமா தம்பி? இப்படி நீ குடிக்கலாமாப்பா? வாயாங்க, என்ன சொல்ற? குடிக்கலாமா தம்பி? நீ குடிக்கிற பாட்டில என்ன தம்பி போட்டிருக்கு? குடியே கிடைக்கும் போட்டிருக்கேன் தம்பி. ஆமா ஆமா ஆமா. நீ குடிக்கலாமா? உடனே வாயா, என்ன போட்டிருக்குன்னு சொன்ன? குடியே கிடைக்கும் போட்டிருக்குன்னு சொன்னல. முதல்ல என்ன போட்டிருக்கு? குடி. அதனால தானே குடிக்கிறேன். அரசாங்கமே குடிக்க சொல்றாங்கய்யா. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? குடியை கெடுக்கும், ஓ முடியை கெடுக்கும் போட்டிருக்கா. நீ வாங்க ஏன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? ஓ சோழிய பார்த்துட்டு போயா அப்படின்னு சொன்னவே கையை ஓங்க ஆரம்பிக்கிறான். பார்க்கிறாரு பெரியவர். ஐயோ அப்பா, நீ கையை ஓங்குறாரு, நம்மளை அடிச்சாலும் அடிச்சு விடுவானு பயந்து போய் விழுந்தடிச்சு ஓடுறாரு. குணவாளனை பார்க்க போறாரு. குணவாளனை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே, குணவாளா எங்கயா இருக்க? வீட்டுக்குள்ள இருந்து குணவாளன் வேகமா வருகிறான். குணவாதி பின்னாலே வர்றான். ஏப்பா நீ இப்படி செய்யலாமா? அங்க இதே நேரத்துல அங்க போய் அடிக்கிறேன். ஏப்பா இப்படி நீ செய்யலாமா? என்னையா செஞ்சேன்? அப்பா தப்பு செஞ்ச மாதிரி. ஏன் என்னையா செஞ்சேன்? நீ இப்படி செய்யப்படா. ஒரு கண்ணில் வெண்ண, ஒரு கண்ணில் சுண்ணா வைக்கிற மாதிரி உன் மகனை வளர்த்திருக்கே. ரெண்டு பேருமே ஒருத்தனை நல்லா வளர்த்திருக்க, ஒருத்தனை தடுதலையா வளர்த்திருக்கேயா. இப்படி வளர்க்கலாமா? இப்படி பாவம் செய்யறானையா, அப்படி செஞ்சுட்டு இருக்கானையா, குடிக்கிறான் இருக்கிறான், உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கானையா, நீ அவனை கண்டிச்சு வளர்க்கப்படாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவர் அப்படியே பாக்குறாரு. என்ன வேற என்ன, நீ நல்லா வளர்க்கணுங்க அவன் பிள்ளைய, வளர்க்கலைன்னா கெட்டு போயிடும். ஏன் அப்படி வளர்க்கற? பார்த்து வந்தோடனே கண்டிச்சு வளையா அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டேன், அடிக்க வேற மாதிரி கையை வாங்கிட்டேன். இனி அவன் ஏதாவது செஞ்சான்னா நம்ம மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் குடிக்க வெறுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன செய்யறது? இதை பார்த்த குணவாளன் என்ன செய்யறாரு? வெறுக்கலாமா? அதை சொல்லுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க? பாக்குறாரு, தந்தை பாக்குறாரு. கலைஞர் கண்ட்ரோடு இருக்கிற ஐயாப்பா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படியே குணவதியை பாக்குறாரு. குணவதி அப்படியே குணவாளனை பாக்குறான். பார்த்த உடனே தந்தையும் தாயும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? குணவதியை பார்க்க, குணவதி குணவாளனை பார்க்க. அப்ப சொல்றான் குணவதி, அந்த பெத்த மனம் பாருங்க. ஏங்க மகன் வந்த உடனே அவனை படாது வந்துடாதீங்க வேலைக்காரங்க முன்னால. எத்தனை மனம் இல்லையா? வேலைக்காரங்களை இல்லாத நேரம் நீங்க அந்த குழந்தைய அவனை கூப்பிட்டு கண்டிக்க. அவங்க ஆள் இருக்கிற நேரம் கண்டிச்சிட்டீங்கன்னா அவன் ஏதாவது கோபம் பண்ணக்கூடாது. அதனால கொஞ்சம் பார்த்து கண்டிக்கங்க. சரிம்மா குணவதி, வரணும். பார்க்கிறாரு. அந்த நேரம் மகன் வருவானான்னு பார்க்கிறாரு. மகனை உள்ள வருகிறார். உள்ள வந்த மகன் அப்பா பார்க்கிறாரு. மகனே எங்க வாப்பா, என்னப்பா, அட கிட்ட வாப்பா, வந்துட்ட என்ன விவரம் சொல்லுப்பா. தம்பி கொஞ்சம் உட்காருப்பா. என்ன உட்கார்ந்து சொல்லிக்கிறீங்க? ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கா காத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா விவரம்? மகனே கொஞ்சம் உட்காருப்பா, உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அவன் உட்காருறான். உட்கார்ந்தவன் அவர் கேட்கிறாரு, மகனே உனக்கு நியாயமா நண்பர்கள் தான் வேணுமா? மகனே உனக்கு நியாயமா நண்பர்கள் தான் வேணுமா? கெட்ட பழக்கங்கள் கொட்டியே மாறுதல், கெட்ட பழக்கங்கள் கொட்டியே மாறுதல் நட்டமாகி விடும் வரையிலே. உனக்கு நியாயமா நண்பர்கள் தான் வேணுமா? பெற்றோர்கள் கெஞ்சுறாங்க, மகனே நீ இப்படி செய்யாதப்பா, இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா ரொம்ப நல்லதில்லப்பா அப்படின்னு கேட்குறேன். சொல்ல சொல்ல நான் பார்க்குறேன். ஏப்பா இப்படிலாம் செய்யலாமா? இப்படி அறிவுகட்ட செயலை செய்யலாமாப்பா அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லுது. அறிவுகட்டவன் யார் சொன்னேன்? அறிவுகட்டவன் யார் சொன்னீங்க? யாரமா சொல்ற? ஏப்பா யார் அறிவுகட்டவன்? நான் அறிவுகட்டவன்? உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. அவனை என்னப்பா கேட்க போறேன்? ஒண்ணு ஒண்ணு எத்தனைமா? எப்பா ஒண்ணு ஒண்ணு எத்தனை? இந்த இப்படித்தான் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு. எங்க வந்தாலும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒண்ணு ஒண்ணு ரெண்டுன்னு சொன்னதுனாலதான் நம்ம இப்படியே இருக்கோம். ஜப்பான்காரெல்லாம் ஒண்ணு ஒண்ணு மூணுங்க, அதை டாபுக்கு போயிட்டான். அதான் மூக்கு ஜப்பையா இருக்கு. ஒண்ணு ஒண்ணு மூணு ஏன் சொன்ன? 2 அறிவாளிகள் சேர்ந்தா புதிய கருத்து உதயமாகிறது. 2 அறிவாளிகள் சேர்ந்தா புதிய கருத்து உதயமாகிறது. அதான் 1 + 1 = 3. ஓஹோ, அத மாதிரி நீங்க போட்டாங்க. ஒண்ணு ஒண்ணு மூணுப்பா.
அப்படின்னு நினைச்சா பாருங்க. உடனே பார்த்தா அம்மா ஐயோ வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டானே, இவன்கிட்ட பேசினது தாங்க இப்பவும் குடிச்சு வந்திருக்கானா என்னவோ தெரியலையே. ஆஹா இவன் ஏமா என்னைய கேட்காத, நான் பெரிய அறிவாளி, என்னைய மாதிரி பேச எவனால முடியாதுமா, பூரா ஊர்ல கிராமத்தை பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னைய வந்து நீங்க கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் சொன்னாரு. என்ன சொல்லியிருக்கு? 1 Corinthiயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்னென்ன சொல்லியிருக்கு? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அப்படி சொன்ன மாதிரி இவனுக்கு இருமாப்பு உண்டாயிருச்சு. இருமாப்பு உண்டான உடனே என்ன சொன்னான், பேச ஆரம்பிச்சுட்டான். உடனே லேசா அவன் தாய் பார்க்கிறான். எப்பா இது தேவைதானான்னு கேட்க ஆரம்பிக்கிற. தேசி நட்பு வேண்டாமடா, அது பாசி போல படுக்குமாடா, ஊசி போல தட்டி விட்டு மாசினி வாழ மனதை கட்டி. தேசி நட்பு வேண்டாமடா, பாசி போல படுக்குமாடா, தேசி நட்பு வேண்டாமடா, பாசி போல படுக்குமாடா, ஊசி போல தட்டி விட்டு மாசினி வாழ மனதை கட்டி. தேசி நட்பு வேண்டாமடா, பாசி போல படுக்குமாடா. இந்த தப்பெல்லாம் செய்யாத மகனே அப்படின்னு சொல்லு. அப்படியே மூத்த மகன் வருவேன், மூத்த மகன் வந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இவனை கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க நினைச்சு பார்க்கல மூத்தவன் அங்க இருந்து மம்பட்டிய தோல்ல போடுவாங்க. வயக்காட்டுல விவசாயம் பார்த்துட்டு வர்றான். அவனை பார்த்த உடனே இவனும் பார்க்கிறான். அடைய அப்பா அண்ணே வர்றான். ஏமா உன் மூத்தவன் வர்றாமா குண்டல புழு, குருண்டு வர்றானா, உன் மூத்தவன் வர்றாமா குண்டல புழு. அண்ணனை பார்த்து சொல்ற வார்த்தையா? பார்த்து வர்றான். அவன்கிட்ட சொல்லுமாண்டா, இவருக்க ஏன்ட்ட சொல்லாதம்மா. அவன் மகன் கிட்ட வர்றான். கிட்ட வந்தோம்னா சாம்பார் விவரமானவே அப்படியே பிளேட்டை திருப்பிட்டான். அடே வானே 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 உன்னை பத்தி தான் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருந்தேன். வா ரொம்பவே அப்படிதானே இருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சென்னை பக்கம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். போன இடத்துல இதே மாதிரி தானே. அப்படியா? நல்ல ஒரு பரிசுத்தியா இருக்கேன், சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாது. நல்ல பரிசுத்தியா இருக்கேன். அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். பிரச்சனை எல்லாம் மட்டும் என்னுடைய சாட்சி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. சரி, சாட்சி சொல்லி முடிச்ச உடனே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போனா குட்டி சரினே வாங்க சாப்பிடுங்க, நீங்க நம்ம வீட்டுல தான் சாப்பாடு வாங்க சாப்பிடுங்க சரின்னு சொல்லி நாங்களும் சாப்பாடுக்கு உட்காந்தேன். ஒரு ஜெபமும் பண்ணி உட்காந்து சாப்பாடை தட்டில் அப்படி போட்டு பரமாறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வீட்டுக்காரங்க ரெடி ஆகிட்டாங்க. அந்த நேரம் அந்த அம்மா பசிக்காருடைய மனைவி என்ன செய்யறாங்க, அப்படி முதல்ல அப்படி ஒரு கூட்டை தூக்கி வச்சாங்க. சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டு அப்படி பார்த்தேன். சாப்பாடு நல்லா இருக்கே சாப்பிடலாம் நினைக்கும் போது பஸ்ஸ சத்தம் வந்த உடனே பாக்குறேன், இருக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேகமா போய் அந்த கதவுல உள்ள ஓட்ட துவாரத்து வழியா வெளியே யாரும் பாக்குது. பார்த்த உடனே ஆஹா இங்க வந்துட்டானே, சாப்பிடுற நேரத்துக்கு தானே வர்றாங்க, அந்த நேரத்துக்குலாம் வரவே மாட்டேங்கிறானே. இன்னார் வந்திருக்காங்க, பரவாயில்ல வர சொல்லு, வந்துட்டாருல்ல வர சொல்லு அப்படின்னு உடனே கதவை திறந்து ஐயா தோத்திரம் ஐயா, வந்தவரை பார்த்தோன்னா ஐயா தோத்திரம் ஐயா அப்படின்னு எனக்கு மனசுல பக்குனாச்சு. என்னடா அம்மா முதல்ல அப்படி சொல்லிச்சு, 2வது தோத்திரம்னு போடுவேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் அப்படித்தான், அதே மாதிரி நிறைய பேர் இப்படித்தான் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நேரம் பார்க்கும்போது அண்ணே அந்த வர்றான் நம்மளாலும் சொல்லிட்டு கையை காட்டிட்டு கிட்ட வரும்போது நான் வந்துட்டேன் அண்ணே வணக்கம். அதே மாதிரி பூரா பார்த்தா சரிப்பான், ஆனா கிட்ட நடிப்பான், ஆனா முன்னால ஒண்ணு பின்னால வேற இவன் பேசுவான். பார்த்தா சரிப்பான், ஆனா கிட்ட வந்தா நடிப்பான், ஆனா முன்னால ஒண்ணு பின்னால வேற இவன் பேசுவான். இவனை பூரா ஆதரவை நம்பாதே. பூரா பார்த்தா சரிப்பான், ஆனா கிட்ட வந்தா நடிப்பான், ஆனா முன்னால ஒண்ணு பின்னால வேற இவன் பேசுவான். வேத வசனம் சொல்லுது, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 10ல சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. சரியா சொல்றேன். அதே மாதிரிதான் என் சகோதரனை பார்த்தேன், அவன் சகோதரன் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தம்பி நம்மகிட்ட விளையாடுறான், அப்படி சைஸா முன்னால வரும்போது எதுவும் சொல்லிட்டான். அது வாயை செவி பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கான். சாமி என்ன பேசுறான், ஏன்னா நிறைய பேர் இந்த பாருங்களேன், இந்த காது வைக்காத பாத்தீங்கன்னா சரி.
அடுத்தவங்க பேசுற முதல்ல அசைவ வச்சே கண்டுபிடிச்சுவேன். அதே மாதிரி காது கேட்டாலும் நல்லா காது கேட்கிறேன், ஆனாலும் முதல்ல அசைவ வச்சே கண்டுபிடிச்சிட்டான். ஆகா இது ஒரு மாதிரியா இருக்கான் அப்படின்னா, தம்பி இப்படிலாம் என்கிட்ட பேசாத, நீ நல்லா இல்லை, பைபிள்ல போட்ட வசனத்தை நீ மாறு, இது புஸ்தகமா தெரியாத அப்படி இப்படி ஒரு சத்தம் போட்ட உடனே இவன் கோபமாகி போடுறான் பாருங்க. என்ன நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? அப்பா ஒருவருக்கு, அம்மா ஒருவருக்கு, அண்ணன் ஒருவருக்கு, 3 பேர் மாறி மாறி பேசுறீங்க, இதெல்லாம் லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் பாருங்க. ஒரு வெடிய என்ன வெடி விட்டேன்? சொத்த பிரிச்சு தானே காப்பா, சொத்த பிரிச்சு தானே காப்பா, என் சுகமே அதிகம் அப்பா, சொத்த பிரிச்சு தானே காப்பா, கண்ட நேரம் எல்லாம் கொத்தி, கண்ட நேரம் எல்லாம் கொத்தி, சொல்லி காலத்து நேரம் சொத்த பிரிச்சு தானே காப்பா, அட சொத்த பிரிச்சு தானே காப்பா. இதை கேட்டவன பெத்த மனம் துடிக்குது, தாய் மனம் உடைஞ்சு போச்சு, தந்தை மனது சுக்கலாச்சு, அண்ணன் மனசு அழகலாச்சு. இதற்காக உன்னை தவமிருந்து பெற்றேன் அப்படின்னு சொல்லி, தம்பி அப்படிலாம் சொல்லாதப்பா, கடவுள் உன்னையப்பா, அண்ணனுக்கு ஒரு உதவியா ஒரு தம்பி இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட தவம் இருந்து உன்னை பெற்றேனப்பா, இப்படிலாம் செய்யாதப்பான்னு அந்த தாய் அழுதன்னு சொல்றா. தகப்பனும் சொல்றான், ஐயா இப்படியெல்லாம் செய்யாதப்பா, வேண்டாம்ப்பா, சொத்தை பிரிச்சு கேட்காதப்பா, வேண்டாப்பான்னு சொல்றான். அவன் கேட்கலையமா, சொன்னதுதான், பிரிச்சு கொடுமா, மகனே எங்களை விட்டு போகாதப்பா, 10 மாசம் நான் உன்னை பெறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன 10 மாதம் கஷ்டப்பட்டேன்? 1 மாதம் உடலது நடந்து 2 மாதம் இடையது நொந்து 3 மாதம் முகமெல்லாம் எடுத்து 4 மாதம் நசங்கிய மசக்கை மகனே 5 மாதம் அழகு சீமந்தம் 6 மாதம் அடிவயிறு கணத்து மகனே 7 மாதம் இனியவை புசிக்க 8 மாதம் திட்டமாறி இருங்க 9 மாதம் உணர்வு கலங்கி 10 மாதம் பாலகா உன்னை பெற்றேனடா மகனே 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 இதுக்காக பெற்றேன், இப்படி சொத்தை பிரிச்சுட்டு போகணுன்றதுக்காக பெற்றேன், என்னை விட்டு போறதுக்காகவா பெற்றேன் என்று அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகிறாள். தகப்பனோ பார்க்கிறான் குணவாளன், ஐயோ மகனே கெட்டு போகக்கூடாது சொல்லுகிறேன், ஒரு விசை கேளப்பா, ஒரு விசை கேளு மகனே, நாங்கள் சொல்வதை கேளப்பா, பெற்றோரை மதியாமல் இப்படி செய்யாதியப்பா என்று அந்த தகப்பனும் கண்டனங்க. மகனோ பார்க்கிறான், இல்லையம்மா சொன்னதுதான், சொத்தை பிரிச்சு கொடுங்க. பார்த்தான் குணவாளன், இனி ஒன்றும் செய்ய முடியாது, தலைக்கு மேலே போய்விட்டது, சொத்தை பிரிக்கத்தான் வேண்டும். ஊராரை கூட்டப்பா மகனே, தாமல் பார்த்து சொல்கிறார், ஊராரை கூட்டு, இவனுக்கு சேர வேண்டிய இவனுடைய பங்கு இவனுடைய சேரட்டும், இவன் அதை கொண்டு செல்லட்டும் என்று சொல்லி அங்கே ஊராரை கூட்டி எல்லாரையும் அழைத்து வந்து பணத்தையும் சொத்தையும் கொடுக்க, அந்த சொத்துக்களை கூட 1க்கு 2ஆக பெருக்காமல் சொத்தை எல்லாம் என்ன செய்கிற 1க்கு பாதியாக அங்கே சொத்தை விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு அவனின் நண்பர்களை அழைத்து புறப்படுகிறான். எப்படி புறப்படுறான் பாருங்க. அவன் நண்பனை கூப்பிடுறான், டே ஜெயா வாடா, டே சூர்யா வாடா, ஜெயா சூர்யா வாடா அப்படின்னு கூப்பிடுறேன். எப்படி? ஆனந்தமே ஜெயா சூர்யா அகமகில் அனைவரும் செல்லிடுவோம், ஆனந்தமே ஜெயா சூர்யா அகமகில் அனைவரும் செல்லிடுவோம். கையில காசு இருக்குதுங்க, கையில காசு இருக்குதுங்க, இந்த நாளில் நான் சுகவாசிங்க. ஆனந்தமே ஜெயா சூர்யா அகமகில் அனைவரும் செல்லிடுவோம்.
பட்டணத்தை வந்து பார்த்தா சரி, நாடகம் என்ன, சினிமா என்ன, பட்டணத்துக்கு வர்றான், பட்டணத்துல பாக்குறான், பட்டணத்தை பார்த்தா அங்க ஒவ்வொரு விசேஷமா இருக்கு. என்ன இருக்கு? நாடகம் என்ன, சினிமா என்ன, கடற்கரை என்ன, அடுக்குமாடி கட்டிடங்கள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றா பாக்குறேன். ஆஹா, இவ்வளவு அருமையான இடத்தை பார்க்க முடியாம போச்சு. இப்ப நான் நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க நான் பாக்குறேன், வந்தேன், நம்மளுடைய வேலையும் கூப்பிடுறேன். அங்க ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல ஆலயம் வாடகை குழுவினர் சார்பா தயிர் சாதம், ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்காங்க, தண்ணீர் பாட்டில் வச்சிருக்காங்க. தயவு செய்து இதை சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. நாங்களும் சொல்றோம், விளம்பரமும் வந்திருக்கு. அந்த விளம்பரத்தை உறுதியாக்கி உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஐஸ்கிரீம் இருக்கு, ஆலய குழுவினர் வச்சிருக்கிறாங்க, தயிர் சாதம் இருக்கு, எல்லாமே இருக்கு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குறேன். அங்கே இருக்கிற எல்லாரும் நண்பர்கள் தயிர் சாதத்தை வாங்கி கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன், நல்லா சாப்பிடுவான்னு சொல்றான். எல்லாருமே சாப்பிடுறாங்க. என்ன அவனுக்கு சந்தோஷத்துல என்ன செய்யறான்? என்ன கேட்கையாதோ, என்ன கேட்கையாதோ இல்லை ஆடி பல வகை பெண்களை தான் ஆர கடமையே, உயர மது கிடைத்தான் குடித்துமையே. பல வகை பெண்களை தான் ஆர கடமையே, உயர மது கிடைத்தான் குடித்துமையே. அறிவன் பேரை அறிவாளி நலமகிழ் பேரை என்ன கேட்க யாரும் இல்லை ஆடி பாடுவேன் அப்படியே பணம் வர 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 சந்தோஷமாயிட்டான். பணத்தை எடுத்து அப்படி வீசிக்கிட்டே இருக்கிறான். பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நாடகக்காரன் சொல்ற மாதிரி பணம் சேரும் போது சேரும். எப்படி சேரும்? மேக்கப் போட்ட உடனே பணம் சேரும், மேக்கப் போடுற மாதிரி பணம் சேரும். அந்த நாடகம் முடிஞ்சோன்னு மேக்கப் அடிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் போடுவேன். அந்த தேங்காய் எண்ணெய் போடுற மாதிரி பணம் அழிஞ்சிடும். 6 மாசத்துக்கு நாடகக்காரன் என்ன செய்வாங்க, சினிமாக்காரனும் சரி நாடகக்காரன் சரி, 6 மாசம் வர அந்த சீசன் நேரத்தில் அப்படி வாட்சும் போதும் பணம் வளர்க்கணும். 6 மாசம் முடிஞ்சிருச்சா அதை ஒவ்வொன்றையும் கொண்டு படிக்க வைக்க ஆரம்பிச்சுதாங்க. அது மாதிரி இவன்ட்டு இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. பணம் குறைய 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 அப்படியே பக்கத்தில் இருந்திருக்க. கூட வந்த பொம்பளை அப்படி நினைக்கல, நடைய கட்டினாங்க. கூட இருந்த நண்பர்கள் நடைய காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அங்கங்க அப்படி விலகி போக இவன் தோப்பாக இருந்தவன் தனிமரமானவன். இவன் நிலைமை மோசமா போச்சு. கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சி போச்சு. இவன் கையில ஒண்ணும் இல்லை, தனிமரம் தோப்பாக. இவன் இப்ப தனிமரமாயிட்டான். என்ன பண்றது? இப்படி நிலைமையில வந்து ஒண்ணுமே முடியாத சூழ்நிலையில் தான். எப்படி ஒரு காசு இல்லை, கையில் காசு இல்லை, கடன் கொடுப்பார் இல்லை, இருமாப்பு போய் போச்சு. இவனின் நிலையோ இப்படியாச்சு. அழுக்கடைந்த சட்டையானே பரட்டையான தலையெல்லாம் உன்னிக்கான உடம்பு கூட இட்ட நீங்க முடியவே. அண்ணே கடைசி இருந்த காசு அப்புறம் கொடுத்துட்டாங்க. இருந்த காசு பூரா போச்சு. காசு போனவன அப்படியே பார்க்கிறேன். ஒரு நாளாச்சு பசி பட்டினி தாங்க முடியல. பசி அவனை மாட்டுது. ஏங்க நல்ல தின்னு கொழுகுன்னு நான் இருக்கேன். ஏதாவது வேலை தேடி போயிருக்கலாம்ல. வேலை தேட சொன்னீங்க, பக்கத்துல நிக்க முடியல. அப்படி நீச்சமும் வந்துருச்சுனே. தனியாகி குளிக்காம கொள்ளாம அப்படியே ஆயிட்டானே. இவன் வேலை தேடணும் என்ன செய்யலாம் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி நல்ல கடவுள் சொன்னா இருக்கிறேன். வேலை கேட்கலாம். சரி ஒவ்வொரு இடமா வேலை கேட்போம் அப்படின்னு வேலை கேட்க போனேன். வேலை கேட்கிற இடம்னா ஒருத்தர் ஒரு பாக்குறாங்க. இவன் எப்படி வேலை கேட்கலாம் பாருங்கண்ணே.
ஐயா வேலை கொடுங்கள் ஐயா, எங்கள் பசியும் தீரும் ஐயா. ஐயா வேலை கொடுங்கள் ஐயா, எங்கள் பசியும் தீரும் ஐயா. எங்கள் தருகின்ற வேலையை மனதோடு செய்வேன், உண்மையாயிருப்பேன் ஐயா. ஐயா வேலை கொடுங்கள் ஐயா, எங்கள் அருமையை விடுமே, உங்களுக்கு புண்ணியம் செல்லிடுமே. என்னை உணர்ந்தே உங்களை வணங்கி வேலையை நான் கடந்து. ஐயா வேலை கொடுங்கள் ஐயா, ஐயா வேலை கொடுங்கள் ஐயா. எத்தனையோ இடம் வேலை தேடினான். கேட்ட இடமெல்லாம் தோல்வி 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 தோல்வி. இவனை பார்க்கறான், உடம்பு நல்லா இருக்கேன், வேலை கேட்கிறேன், வேலை கொடுக்க முடியல. ஆளை பார்த்தா மரட்ட தலையோட இருக்கேன், அசிங்கமா இருக்கேன். ஆமா, நோ வேகன்சி போர்டு வேற. அப்படியே பார்க்கறேன், எல்லாமே விரட்டி அடிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் விரட்டி அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறாரு? போடா போ, போடா போ, கிட்ட வராதே, போடா போ. வேலை தேடும் நான் தாய் கட்டி வைக்க முடியாது. உனக்கு வேலை இல்லை, போடா போ, போடா போ, கிட்ட வராதே, போடா போ. வேலை தேடும் நான் தாய் கட்டி வைக்க முடியாது. உனக்கு வேலை இல்லை, உனக்கு சோறு இல்லை. அப்படி எல்லாருமே அவனை அடிச்சு விரட்டுறாங்க. விரட்ட விரட்ட மன சோர்வாகிற வேதனைப்படுறான். ஏன்னா எப்படி இருந்தவன், எவ்வளவு சொத்துக்கு அதிபதி, யோசிச்சு பாருங்க. அவனுடைய நிலைமை எத்தனை பேருக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பான், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கான் அந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தவன் பெரிய வேதனையோட, பசியோடையும் தாகத்தோடையும் அப்படியே போறான். ஒரு ஊரா சுத்துறான், ஒரு இடத்தை பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு ஒரு ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலயத்துல ஒரு பாடல் கேட்கிறது. அந்த ஆலயத்துல அந்த பாடலை கேட்கும்போது எப்படி நிகழே இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா அதிகாயிரம் நாவுகள் போலா நிகழே இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா. நம்ம கிறிஸ்தவங்க போல இருக்கு. சர்ச்சை சத்தம் அப்படி பாட்டி சத்தம் கேட்குது குழாயில. அப்படின்னு பாக்குறாங்க. சரி, அங்க போனா எப்படி கிறிஸ்தவங்க நம்மளுக்கு சாப்பாடு போடுவாங்க? கண்டிப்பா கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. பாக்குறேன் சர்ச்சு பக்கத்துல ஒரு பெரிய சந்தில, சந்தில புறமே கிறிஸ்தவங்க. பாக்குறேன், ஆஹா எப்படி நமக்கு சாப்பாடு விடணும், நம்ம போயிடுவோம். அங்க போய் கேட்டா நம்ம போடுது. ஏன்னா அவனுக்கு நல்ல விஷயம். ஏன்னா பைபிள படிச்சிருந்தாங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 41 வசனத்துல போட்டிருக்க மாதிரி, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். பைபிள்ல போட்டிருக்க உங்களுக்கு உண்டான எப்படிங்க பிச்சை கொடுங்க, பிச்சை கொடுங்க. பைபிள்ல போட்டிருக்கு. அதனால கிறிஸ்தவ தானே நம்மளுக்கு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க நீங்க பாட போற பாடிட்டே போறேன். எப்படி பாடுறான்? ஐயா வழிகாட்டுங்க, நான் வாழ உதவிடுங்க. பசியா வாழவே பாருங்க, பசியா வாழவே பாருங்க. நல்ல இருந்து ஒரு காலமுங்க நலிய போலே இந்த என்னை பாருங்க. இவனுக்கு பிச்சை போடுறது அங்கே சித்தம் இருக்கணும்ல. யாருமே ஒண்ணுமே கொடுக்கல. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஒருத்தர் பிச்சை போடலையே. அப்படியே தெருவழியா நடந்து வர்றான்.
ஏகப்பட்ட தெருக்களை கடந்து வர்றான். அங்க ஒரு விவசாயி உட்கார்ந்துருக்காரு. அந்த விவசாயி பத்தி எல்லாமே நல்லா பேசுறாங்க. ஆஹா, அவர் அருமையானவர், பிறருக்காக உதவி செய்யக்கூடியவர், அவர்கிட்ட போகுமே, அவர்கிட்ட போனா எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை பார்த்து அந்த விவசாயி கிட்ட போறான். விவசாயி பார்க்கிறாரு, விவசாயியை இவன் பார்க்கிறான், அவர் இவனை பார்க்கிறாரு. ஆஹா, பையன் ஒரு மாதிரியா இருக்கான், வாழ்ந்து கட்ட குடும்பத்தில் உள்ள வந்திருக்கான் போல இருக்கு, ஆளு நல்லா இருக்கான். அவன்கிட்ட நம்ம கேட்டோம்னா என்ன கேட்கறான்னு தெரியல, இருந்தாலும் அவனை பார்க்கிறாரு, இவனை பார்க்கிறான். அப்படி அவனை கேட்கிறேன், ஐயா எனக்கு வேலை கொடுங்க ஐயா, வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்க அவரும் பார்க்கிறாரு, பையனுக்கு வேலை கொடுக்கலாம். உழவு நடவு தெரியுமா சின்ன தம்பி, நாட்டினத்தை கலைப்படுகிறது சின்ன தம்பி. உழவு நடவு தெரியுமா சின்ன தம்பி, நாட்டினத்தை கலைப்படுகிறது சின்ன தம்பி. அண்ணே, உழவு நடவு தெரியுமா சின்ன தம்பி, நாட்டினத்தை கலைப்படுகிறது சின்ன தம்பி அப்படி சொன்ன உடனே அவனும் பதிலுக்கு பாடினான். ஆனா எப்படி உழவு நடவு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, போரடிக்க நெல்லு குத்தணும்னாரு. போரடிக்க நெல்லு குத்த தெரியுமா, தெரியாது, எந்த வேலையுமே தெரியாது. ஆனா ஐயா உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் ஐயா, நீங்க எந்த வேலை சொல்றீங்களோ அதை நான் சரியா செய்கிறேன் ஐயா, எந்த வேலை கேட்கறீங்க அந்த வேலை சரியா செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்ன. சவாஸ், சொன்ன வேலையை செய்வியா, செய்வேன் செய்வேன், நல்லா செய்வேனப்பா, நல்லா செய்வேன் ஐயா அப்படின்னு சொல்றான். சொன்ன வேலை செய்வே இல்லை. அப்புறம் நான் சொல்ற மாதிரி செய்ய தம்பி, வேலைக்காரனை கூப்பிடுறேன். டேய் யாருறாங்க வேலைக்காரன்? ஐயா முதலாளி, என்ன வேலை தெரியுமா, என்ன வேலைடா காய் இருக்கு ஐயா, எந்த வேலையும் காய் இல்லை. ஏடா ஏன் ஒரு வேலையும் காய் இல்லை, வீட்டு வேலைக்காக ஆள் இருக்கான, வீட்டு வேலைக்கு காய் இருக்கா, வீட்டு வேலைக்கு இல்லையா, ஆனா ஒரே ஒரு வேலை காய் இருக்கியா, என்ன வேலை, பண்ணி மேய்க்கிற வேலைதான் யா காய் இருக்குன்னு சொல்றாரு. இந்த பண்ணி மேய்க்கிற வேலைன்னா எனக்கு உடம்பு கெடுக்கிறது நடக்குது. ஆகா, பண்ணி வைக்கிற வேலையா பார்க்கணும். இந்த பண்ணி வைக்கிற வேலையை கிடைக்காம போச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? குளிக்கிறான், சரியா பண்ணி வைக்கிற வேலை இருக்குது பார்க்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா பார்க்குறேன், பண்ணி வைக்கிற வேலையை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டான். கூப்பிடுறாரு, டேய் உனக்கு பண்ணி வைக்கிற வேலையை கொடு அப்படின்ன உடனே அந்த மகன் என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுதுதான் வேதனை பண்றான். எத்தனை பேருக்கு வேலை கொடுத்த குடும்பம் இன்னைக்கு நம்மளை பண்ணி வைக்க வேலை செய்ய சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்த்து அவனை பார்க்குறான். அப்போ இவனுக்கு தெரிஞ்சாலே ஒரு பக்கம் அந்த ஓரமாக போறாரு, இவன் மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு போறவரு பாரு எப்படி. தெய்வமே தந்த பிள்ளை, செல்வமாய் வளர்ந்த பிள்ளை, ஐயவோ அடிமையாகி பன்றியை மேற்க வந்தார், இவனிலை இப்படியானது தாங்களே, இதையில் பண்ணி பார்க்கத்தானே முடியலே. இவமே தந்த பிள்ளை, செல்வமாய் வளர்ந்த பிள்ளை, ஐயவோ அடிமையாகி இவனிலை இப்படியானது தாங்களே, இதையில் பார்க்கத்தானே முடியலே. அதை பார்த்து அவரு வேதனையோட போறாரு. மகன் பார்க்கிறேன், ஆகா பண்ணி மேய்க்கிற வேலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு. ஐயா முதல்ல பசியா தருமே, எனக்கு வயிறு பசிக்குதியான்னு சொல்ல, 4 பேர் சாப்பிடல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி 4 பேர் சாப்பாடு முதல் நாள் போட்டுருந்தேன். மனசா சாப்பிட்றான். மறுநாள் பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போக 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 அளவு சாப்பாடு அவனுக்கு பத்தாம போயிடுது. என்ன பண்றான், ஐயோ சாப்பிட நம்மளுக்கு பத்தலை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே வரான். அந்த நேரம் பாரு, இவனுக்கு என்னதான் முத்துப்பட்டவன் சும்மா இருந்தாலும் உறவைக்கு நேரம் சும்மா இருக்க மாட்டான்னு சொன்ன மாதிரி இவனுக்கு பசி தாங்க முடியல. அங்கே பார்க்குறான், பண்ணிக்கு மேய்க்கிற தவறுக்கு அந்த தவறை பார்க்குறான். இதையாவது சாப்பிடணும், வைத்த நிறைய பேருன்னு சொல்லி அந்த பண்ணிக்கு வச்சிருந்த தவத்தை எடுத்து வாய்கிட்ட கொண்டு போய் சாப்பிடலான்னு போறான். சடான ஒரு அடி கண்ணத்துல விழுது. கண்ணத்துல விழுந்த உடனே பார்க்கறான், ஐயா யாருக்கு கீழே விழுகிறான் அப்படின்னு பார்க்கறான். முதலாளி கண்ணத்துல, வேண்டா அன்னைக்கு வச்ச தவிர்த்தே நீ திங்க வந்துட்டியா பாவி, உனக்கு என்னடா நாங்கள் குறை வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்க, ஐயா பசி கொடுமைனால தாங்க முடியல, நல்லா சாப்பிட்டேன் நான், பசிக்குது ஐயா, அதனால ஐயா தவிர்த்த சாப்பிட போனேன், அதுக்குள்ள நீங்க தட்டி விட்டீங்க, இப்படிப்பட்டவே இருக்கக்கூடாது.
வன்னிக்கு வன்னிக்கு வச்சிருந்த கவுண்டை சாப்பிட்டனே நீங்க இருக்கலாமா அப்படின்னா ஐயா என்ன செய்யறது ஏன்னா அவனை சொல்லி குத்தமுல்ல ஏன்னா பசி வந்தா 10 மறந்து போயிருக்காரு என்ன பத்தி மானம் குடம் கல்வி தானம் தவ முயற்சி வன்மை அறிவின் தாராண்மை காப்புகள் இந்த 10 மறந்து போயிடும் அதனால இவனுக்கு 10 மறந்து போச்சு அதனாலதான் வண்டிக்கு வச்சிருக்க கவுண்டை சாப்பிட ஆரம்பிச்சான் அப்பதான் மனசு வேதனைப்பட்டான் நான் செய்த பாவம் யார் செய்தது இந்த பாடு எனக்கு வந்தது மரியாவு தோணி பெற்றோரினானே அதனாலே எனக்கு வந்தது நான் செய்த பாவம் யார் செய்தது இந்த பாடு எனக்கு வந்தது மரியாவு தோணி பெற்றோரினானே அதனாலே எனக்கு வந்தது. கடவுள் தவிக்கிறான் பெற்றோரை மதியாம வந்ததுனால நம்மளுக்கு நடந்துருச்சு இப்படி நம்ம பசியா நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வரோம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யறது எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லி 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 அதையே சொல்லி சொல்லி வேதனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துலதான் அவங்க வீட்டுல குணவாளனும் குணவதியும் மகன் போனவன் என்ன ஆனாங்க தினசரி அவர்கள் என்ன செய்யறாங்க தினசரி அதுல உட்காந்து மேல இருந்து பாக்குறாங்க மாடியில இருந்து பாக்குறாங்க தூரத்துல மகன் வர்றானா பாக்குறாங்க வர காணும் ஆனா கடைசியாக என்ன செய்யறான் மெய்வன என்ன செய்யறான் இவர் வர பாக்குறது எப்படி பாக்குறாங்க நம்மை விட்டு போன மகன் எத்தனை தூரம் சொன்னான் இன்னும் மகன் வர பணத்தோடு போனவர்கள் என்னமாய் வாழ்கின்றானோ பணத்தோடு போனவர்கள் என்னமாய் வாழ்கின்றானோ பணத்தை தீர்த்துவிட்டு பரிதவித்து அடைகின்றானோ பணத்தை தீர்த்துவிட்டு பரிதவித்து அடைகின்றானோ சில மகனே சில மகனே சில மகனே சில மகனே எப்படி வாழ்கின்றானோ இன்னும் வர அவன் வர அப்படி சொல்லி குணவதி இன்னும் வேண்டாம் உன் மகன் வரலம்மா அப்படின்னு குணவதி சொல்றான் குணவதி பாக்குறான் பார்க்க நம்ம இருந்தவரும் முழங்கால் போட்டு செவிப்போம் எப்படினாலும் மகன் வந்துடுவான் அங்க இதே நேரத்துல அவனும் ஜபிக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஜபிக்கிறான் இவங்களும் ஜபிக்கிறாங்க என்ன 2 பேருக்கு வித்தியாசம் பாவம் அழிக்க ஜபம் பாவம் மன்னிச்சோம் 2 பேரும் அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சிடறாங்க இவன் என்ன செய்யறான் அவங்க ஜோப் பண்ணும்போது என்னாச்சு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு ஏசாயா 46:3 இப்படி சொல்லுது தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தின் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்ற வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு பாருங்க. அது மாதிரி தாராட்டம் இருக்கட்டும் அதுக்கு நேரமா போகும். அதாவது என்ன சொல்றான்னா இப்ப அவனும் ஜபிக்க ஆரம்பிக்கிறான் நினைக்கிறான் அப்படிக்கா 15 சொன்ன மாதிரி அவன் என்ன நினைக்கிறான் அப்ப நினைக்கிறான் நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய் தகப்பனை பணத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்து இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல உங்களுடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று உறுதி எடுத்து வீடு செல்ல தீர்மானித்து தீவிரமாய் நடந்தான். அவன் சரீரத்துல சோர்வு இருந்துச்சு ஆனா மனத்துல உற்சாகம் நடந்துட்டே வரான். எப்போ போல அவனுக்கு தாப்பனா மாடியிலிருந்து பாக்குறாரு தூரத்தோட பார்த்தோன்னே ஆஹா அதோ மகன் வந்து விட்டான் மகன் வருகிறான் சொல்லி அந்த வீச்சத்தை உடம்ப வேகமா ஓடி போய் இவரும் கட்டி பிடிச்சி தழுவுறாரு. வீச்சம் தாங்க முடியல. கூட நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க, கூட சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க, அந்த தெரிஞ்சாரங்க பார்த்தாங்க, ஊர்க்காரங்க பாக்குறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாங்க, எவ்வளவுதான் அசிங்கமாக இருந்தாலும் அந்த மகனை பார்த்தவன் பெற்ற மகன் ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆற தழுவி மகனே வாப்பா மகனே வாடா ஐயா வாடா சந்தோஷம்
சந்தோஷமான நினைக்கிறாங்க. எந்த மகன் மீண்டு வந்தான் பாரடா, பட்டாடைகள் நடித்து போட்டடா. எந்த மகன் மீண்டு வந்தான் பாரடா, தங்க மொழியும் கைகளில் மணியடா, மகளிர் பாதங்களில் பாதரட்சை போடடா. எந்த மகன் மீண்டு வந்தான் பாரடா. மகன் மீண்டு வந்துட்டான், அதனால என்ன செய்யுங்க, அவனுக்கு நல்ல சகரங்க செய்யப்பா, குளிப்பாட்டுங்கப்பா, பன்னீர்ல குளிப்பாட்டுங்கன்னாரு. என்ன செஞ்சார், பட்டாளி நினைச்சினாரு, உளுத்த கன்றை பிடிச்சி வந்து இழுத்து அடிச்சு பிடிச்சி சாமிச்சு சாப்பிடும், எல்லாரும் வந்து பயிரணும் அப்படின்னு சொன்னாரு. மாட்டி விட்டாரு, எல்லாமே சந்தோஷமா நடந்துச்சு. இவன் எல்லாத்தையும் பார்த்த உடனே வீட்டுல என்ன செய்யறான், இவனுக்கு சொல்லலாம், இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டேன், இந்த வீட்டுக்கு வந்துட்டவன் என்ன சொல்றான் பாரு, இவ்வளவு செஞ்சவன உடம்புல போட்டவன, ஆகா என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம். ஆகா என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் தந்தை மறைவனைக்கு பேரானந்தம். பரமானந்த வாழ்க்கை சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்த என்ன சுகம். கண்ணையில இருந்து பெரிய மகன் திரும்பி வர்றான், பாக்குறேன் என்னடா தடப்படலா இருக்கு, வீடு அல்லோலமா கிடைக்கேன்னு. வேலைக்காரன் என்ன பாச்சான், என்னடா நடக்குது, அண்ணன் முதலாளி சின்ன முதலாளி வந்திருக்காரு, அதனாலதான் இவ்வளவு தடப்படலாம் உங்க அப்பா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடாடாடா வேதனையை பாரு, சொத்தை பிரிச்சுட்டு போனா அப்படி போனா இப்படி போனா, அவனுக்கு போய் இவ்வளவு தவறுனே கவனிக்கிறாருன்னு சொல்லி போகுமா வாசல்ல நிக்கிறான். வெளியே நிக்கிறத பார்த்த உடனே பெத்த தாங்க பார்த்துறாரு. ஆக அல்லோட போட்டுக்கிட்டு இருக்கு, அப்படி எவ்வளவு சந்தோஷமா நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு தடப்படாம பேண்டு வாக்கியம் பண்ண மேல விளக்கம் பண்ண எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவன் பெரிய மகன் வந்து நிக்கிறான், கோபத்தோட நிக்கிறான். அப்பா பாக்குறாரு, என்னத்தம்மா நீ வெளியே நிக்கிற, பாப்பா உள்ள, பாப்பா உள்ளன்னு எனக்கு கோபம் வருது. போதும் போதும் நான் வாழ்வதே எப்படி வீட்டினுள் வருவதே, போதும் போதும் நான் வாழ்வதே எப்படி வீட்டினுள் வருவதே. சொத்தை பிரி என்றான், சுகத்தை தேடி சென்றான், சொத்தை பிரி என்றான், சுகத்தை தேடி சென்றான், அத்தனையில் கிடந்து வந்துள்ளான். போதும் போதும் நான் வாழ்வதே எப்படி வீட்டினுள் வருவதே. சொத்தை பிரிச்சுட்டு போனா உங்களை சொல்ல மதிக்காம போயிட்டானப்பா. இப்ப வந்து அவனை வந்து நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன கண்ணுக்குட்டியா நடிச்சு சாப்பாடு போட்டுருக்கேன், நம்பருக்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போகப்படுறான். ஏப்பா என் சொத்து போறான், உன் சொத்து தானே அப்படின்னு சொத்தை தானப்பா பிரிச்சு வாங்கிட்டு போனான். அப்பா சொத்தெல்லாம் உன் சொத்து தானப்பா, ஏப்பா இப்படி கவலைப்படுற, ஏப்பா நீ நம்மளாம் கிறிஸ்தவங்கள் இல்லையா, தம்பி செஞ்ச தவறை நம்ம மன்னிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 17 அதிகாரம் 17 வசனத்துல என்ன போட்டிருக்கு, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேப்பா. நீ உன் தம்பியை நேசிக்க வேண்டாமா, வாப்பா உள்ள, உன் சொத்து உனக்கு இருக்குப்பா, ஏன் சொத்துன்னு இருக்கு, வா மகனே உள்ள கூப்பிடவனே. 2 பேரும் வர்றாங்க, தம்பி என்னை மன்னிச்சிருப்பான வெளியே இருக்கேன்னு சொல்லி, அண்ணா என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மன்னிப்பு கேட்க, அது என்ன செய்யறாங்க, முதல்ல என்ன சொல்றான், அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான், அதுக்கடுத்து அண்ணன் மன்னிப்பு கேட்கிறான். சந்தோஷமா எல்லாம் மன்னிப்பு கேட்டவனே இவன் என்ன செய்யறான், வீட்டுல இவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, வீட்டுல தனியா படுத்திருக்கிறான். தனியா படுக்கும் போது கண்ணீர் வருது. ஆக எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி இழந்துட்டோம்னு சொல்லி வாழ்ந்தது போதும், எப்போது வாழ்க்கை முடியும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, எப்படியாகிலும் வாழலாம் என்று வாழ துடித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கிமாரே, விளையாட்டு தான் வாழ்க்கை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற அருமையான கண்மணி செல்வர்களே, அரவணைக்கும் தந்தை, ஆம் அவர் இழந்தவைகள், பொருளை இழந்தான், மன நிம்மதியை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான். பெற்றுக்கொண்டது என்ன, அவமானம், தலைகுனிவு. இதற்கு காரணம் என்ன, பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கை பெற்றோரை தலைகுனிய செய்து விடுகிறது. என்னை கண்பான வாலிப தம்பி தங்கைய, உங்களுடைய அன்பு பெற்றோர்
உன் நிமித்தமாக மன வேதனைக்கு உட்பட்டிருப்பார்களே. ஆனால் இந்த இளையகுமாரன் செய்த அருமையான வார்த்தை, என் தகப்பனிடத்திற்கு போவேன், பரத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, ஆகையினாலே உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் கேட்கும்படியான மன உணர்வு, பாவத்தை அவன் உணர்ந்தான். அதற்காக மனஸ்தாபப்பட்டான், பாவத்தை அறிக்கை செய்தார். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கையே, உன்னை உன்னிமித்தமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர் எவ்வளவு தெரியுமா? அதற்கான காரணம் என்ன? நீ இப்பொழுதே மனம் திரும்பும்படியாக இளைய குமாரனை போல தகப்பனிடத்திலே ஓடி வரும்படியாக உன்னுடைய நாட்டம் எடுத்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை குறித்து தகப்பனுக்கு கவலை இல்லை. உன்னை அரவணைத்துக் கொள்ளும்படியாக, உன்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அப்படியே அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்வாயா? இருளிலே இருந்தவன் வெளிச்சத்திற்கு ஓடி வந்தான், வெளிச்சத்தை கண்டு கொண்டான். சந்தோஷத்தோடு கூட முழு குடும்பமும் தலை குனிந்திருந்த அந்த குடும்பம் இப்பொழுது தலை நிமிர்ந்து நின்றது. காரணம் என்ன? மகனுடைய மனம் திரும்புதல். உன் நிமித்தமாக உன் பெற்றோர் தலை குனிந்து இருந்திருப்பார்களே. ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். இப்பொழுதே நீ தேவனோடு கூட ஒப்புரவாவாய். ஆனால் பாவத்தை அறிக்கைவிட்டு பாவத்தை விட்டு விடுவாயே. ஆனால் என் ஆண்டவர் கொடுத்த அந்த மகிழ்ச்சியின் வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியும். அரவணைக்கும் தந்தை உன்னை அன்போடு கூட அழைக்கின்றார். அவருடைய கருத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுவாயா? கண்களை மூடி செல்கிறார். பரலோக தகப்பனே, தந்தையை குறித்தும் மூத்த மகனை குறித்தும் சீர்கட்டு வாழ்ந்த இளைய மகனை குறித்தும் எங்களோடு கூட பேசினேன். அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய மாற்றம், பெற்றோருடைய தலைகுனிவுக்கு காரணமாக இருந்தவன் தலையை நிமிரச் செய்யும்படியாக அவன் மனம் திரும்பி வந்தான். அதே போல ஒரு வாழ்க்கையை இங்க இருக்கிற எங்கள் அருமை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் மனம் திரும்ப அவசியமாக இருக்கிற பெரியவர்கள் அவர்களுக்கு கூட தகப்பனே இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை கொடுத்து அரவணைக்கும் தந்தையுடைய அரவணைப்புகளாய் தங்களை உட்படுத்திக் கொள்வதற்கு தேவனின் உதவி செய்யும்படியாக உடைய கட்டளை ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகளை மகிமை உமக்கே எடுக்கின்றோம். இயேசு ரட்சகருடைய நாமத்தினாலே தாழ்மையோடு கூட செல்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.